அத்த கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்த. போலீஸ் வந்துருவாங்க. அது வரைக்கும் எதுவும் பேச வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. பிரதர், போலீஸ் வந்துருவாங்க. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெளிய இருக்கீங்களா? நாங்க ஏன் வெளில போனோம்? வேணும்னா நீங்க எல்லாரும் வெளில போங்க. அது? நாங்க இங்கதான் இருப்போம். இவரு இப்படி எல்லாம் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிற பல பேரு நம்பவே முடியாத பல காரியங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி எல்லாம் நான் பேச விரும்பல. அது எப்படி சார்? நாங்க வீட்டை விக்க போற நேரமா பார்த்து கத்தார்ல இருந்து நேரா இங்க வருவாங்களா? இவங்க கண்டிப்பா வேற ஏதோ பிளானோட தான் சார் வந்திருக்காங்க. அந்த மாதிரி எந்த பிளானும் எங்களுக்கு இல்லைங்க சார். நாங்க 3 முறை இந்த வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போனோம். இந்த வீடு பூட்டி தான் சார் இருந்துச்சு. அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது இவங்க எல்லாரும் சென்னை போயிட்டு தான் சொன்னாங்க. சென்னையில இவங்க எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால நாங்க திரும்ப தேனிக்கே போயிட்டோங்க சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இவங்க இந்த வீட்டை விற்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நேத்து கொடைக்கானல் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதனாலதான் சார் நாங்க வந்தோம். சார் எங்களுக்கு வேற வழி இல்ல சார். நாங்க அவரை மட்டும் தானே சார் நம்பி இருந்தோம். என்னமா என்ன நடக்குதுங்க? கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்றல. அமைதியா இருமா கொஞ்ச நேரம். விசாரிச்சிட்டு இருக்கேன்ல சார். ஆரம்பத்துல இருந்து இவங்க இப்படிதான் சார் ராங்காவே பேசிட்டு இருக்காங்க. நாங்க சொல்றதுதான் சார் உண்மை. வீடு மட்டும் இல்ல, அப்பா இங்க ஒரு தோட்டம் வாங்கினதாவும் சொல்லிருக்காரு. ஹலோ, இங்க தோட்டமும் இல்ல ஒண்ணும் இல்ல, எல்லாம் வித்தாச்சு. எது வித்துட்டீங்களா? அப்ப அதுல பாதி பணத்தை கொடுங்க. தோட்டம் எங்களோடது. அத நாங்க விப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம். உனக்கு எதுக்கு? நாங்க எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும்? காசு வேணுமா? காசு. மரியாதை வெளியே